2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 10வது வசனம் நமக்கு கிடைக்கத்திருக்கிற வாக்கு தத்தத்தினுடைய பகுதி. உங்கள் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுவேன், வர்த்திக்க செய்வார், ஆண்டவர் வர்த்திக்க செய்வார் என்கிற அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:10 வாசிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அதுக்கு முன்னால பல காரியத்தை ஆண்டவர் போட்டிருக்கிறார். ஆனா அதுக்கு கண்குள்ள அது முடிவுறவே ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய நீதியினுடைய விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வருஷம் முழுவதும் நம்ம இதுதான் ஒரு திறவுகோல் வசனமாக ஆண்டவர் நம்மளை எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய கையில கொடுத்திருக்க ஒரு வாக்கு. மேல சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கிறோமோ அதையே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இதை முதலாவது நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை, எனக்கு நான் கேட்குற அந்த காரியத்தை கிடைக்காது, ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அதாவது ஆண்டவர் நமக்கு அதாவது அவர் நமக்கு நம்ம ஒரு வேளை விதையை கேட்டா அவர் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, அல்லது ஆகாரத்தை கேட்டா விதையை கொடுக்கிற தேவன் அல்ல. என்னத்தை கேட்கிறோமோ அதையே ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க முதல்ல இந்த 2026 முதல் செய்தி, ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட எதையை கேட்பீங்களோ அதையே ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை தேவைகளுக்கு மாறாக ஆண்டவர் கொடுக்கிற தேவன் அல்ல. அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிற போது, அன்னாள் ஆலயத்துல ஜெபம் பண்ணுகிற போது திட்டமும் தெளிவுமா ஜெபம் பண்றாங்க. என்னன்னு ஜெபம் பண்றாங்க? எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதே போல ஆண்டவர் என்னத்தை தான் கொடுத்தாரு? ஆண் குழந்தையை கொடுத்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நம்ம என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோமோ, எதை வேண்டிக் கொள்றோமோ அதை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம அதை பின்னால நம்ம வரப்போகிறோம். இல்ல, நான் கேட்ட காரியத்தை என் ஆண்டவர் போன வருஷத்துல எனக்கு செய்யல அப்படின்னு சொன்னா, அதுக்காகத்தான் போன வருஷத்துல நீங்க விட்ட காரியத்துக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். நீ ஒருவேளை அந்த காரியத்தை செஞ்சிருப்ப, ஆனா நீதியாய் செய்யாததுனால உன்னுடைய ஜெபத்துக்கு என்ன செய்ய முடியல, என்னால பதில் கொடுக்க முடியல. அதனால இந்த வருஷத்துல உன்னோட நீதி அந்த விளைச்சல், அந்த விதை, அந்த நீதியோடு கூட விதைச்சேனா நிச்சயமா நான் என்ன செய்வதைய வர்த்திக்க பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம கேட்டதுக்கு எதிரடையாக கூட சில காரியங்கள் இருக்கலாம். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், எனக்கு எதிர்ப்பா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அதுவும் ஆண்டவர் நன்மைக்காகத்தான் அப்படி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவியினுடைய காரியங்கள்ல அந்த பாவத்துக்கு இணங்காதபடிக்கு விலகி ஓடினார். ஆண்டவருடைய யோசேப்பினுடைய பார்வையில என்னவா இருக்குன்னா, நான் ஆண்டவருக்கு முன்னால நீதியா நடந்தேன், நானு பாவத்துக்கு விலகி ஓடுன நானு. ஆனா பாவத்துக்கு விலகி ஓடுகிற எனக்கு வந்த பலன் என்னது? பலன் என்னது? சிறை. அப்ப யோசேப்பு நினைச்சிருப்பான், ஆக்சுவலா நான் நீதியா தானே நடந்தேன், பாவத்துக்கு தானே விலகி ஓடுனேன். அப்ப பாவத்துக்கு விலகி ஓடுகிற போது எதற்காக இந்த சிறையிருப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால தெரியும், அந்த விதத்துல நான் பாவத்துக்கு விலகி ஓடுன தேவனுக்கு முன்பாக நீதியான காரியம்தான். ஆனா அதுக்கு கிடைச்ச பதில் ஒருவேளை தவறுதான் எனக்கு காரியங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு பார்வோனுக்கு ஈக்குவலா நான் உட்கார்ந்து இருப்பதற்கு அந்த பாவத்துக்கு விலகி ஓடுனதுதான் முதலாவது என்னது காரணமா இருக்குதுங்கிறது அதுக்கு பின்னால நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆண்டவர் ஒருவேளை நீங்க கேட்கிற ஜெபத்திற்கு இப்போ பிரசன்ட் அந்த காரியத்துக்கு எதிரடை அல்லது பதில் கொடுக்காதே போல தெரியும், இல்ல நீங்க கேட்டதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்த மாதிரி தெரியும். ஆனா கடைசியில அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வருவிக்கிறதற்கு ஒரு பெரிய ரூட் காஸ்ட் அந்த காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா. தானியேல் நினைச்சிருப்பார், நான் 3 வேளையும் என்ன செய்கிறவர்? ஜெபம் பண்ணுகிறவர். 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறவர்.
ஆனா அந்த ராஜா வந்து சொல்லுகிறாரு, ஊர்ல ஒரு பெரிய ஒரு திட்டம் வந்துருச்சு, 30 நாள் அளவும் யாரையும் பார்த்து விண்ணப்பம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. ஆனா இது அந்த தானியேலுக்கு தெரிகிறது. அதாவது தானியேல் 6:3 அந்த அந்த வசனத்துல சொல்லப்படுகிற போது, அங்க 6:10 சொல்லப்படுகிற இந்த காரியத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தேதான் செய்கிறார். ஏன்னா இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் 3 வேளை ஜெபிக்கிறான், எனக்கு எவ்வளவு எனக்கு வேலைப்பாடு இருக்குது, எனக்கு எவ்வளவு பிஸியானால் 127 தேசத்திற்கும் பிரதானமா இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறனா, எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்லையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறேன், நானு தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவருடைய பார்வையில நீதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இவர் நினைச்சிருப்பா இது நீதி அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா வந்தது என்னன்னா சிங்கக்கெபி வந்துச்சு. நினைச்சிருப்பார், அப்ப நான் 3 நேரம் ஜெபம் பண்ணது தப்பா, 3 நேரம் ஜெபம் பண்ணது தேவையில்லாத காரியமா நினைச்சிருப்பார். ஆனா உள்ள போய் அந்த சிங்க கெபிகள்ல போயிச்சு வெளியே வருகிற போதுதான் அந்த தரியு ராஜா என்ன செய்யறாரு, தரியு ராஜா என்ன செய்யறாருன்னா, வெளியே வந்ததுக்கு பிற்பாடு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமா, என் தேசத்துல குடியிருக்கிற அத்தனை பேரும் என்ன செய்யணும், தானியேலின் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வருவது. ஆண்டவர் ஒருவேளை இவருடைய ஜெபத்திற்கு எதிரடையா பதில் கொடுக்கிற மாதிரி என்ன செய்யாரு, ஒரு சில நேரங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்திற்கு கேட்காததை போல பதில் வரும். எலியா வந்து சொல்லுகிறாரு, போதும் கர்த்தாவே என்னைய எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் கேட்டாரா? கேட்கல. ஆண்டவர் அதுக்கு பதிலுக்கு அந்த காரியத்துக்கு பதில் கேட்கல. அப்ப நம்முடைய ஜெபங்களுக்கு அதாவது ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே கொடுப்பாரு. இல்லைன்னா எதிரடையா நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பின்னால் அதுக்கு பெரிய ஒரு நன்மையை வச்சிருப்பார். இல்லைன்னா ஒரு சில காரியத்துக்கு ஜெபத்துக்கு நம்ம கேட்கல, பதிலே நமக்கு கேட்கல, நான் விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் செவிசாய்க்கல, கேட்க மாட்டேறாரு அப்படின்னு சொன்னா நம்ம புத்தியினமா பண்ணின விண்ணப்பமா இருக்கும். அந்த விண்ணப்பத்தை கேட்டிருந்தா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காத விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, பதிலை கொடுக்க மாட்டார். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளணும், தேவன் அதாவது மேல போட்டது, விதைக்கிறவனுக்கு விதையத்தை கூட கொடுப்பாரு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவன் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. அதாவது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரா? விதையை கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், அதாவது மேல சொல்லுகிறது 2 கேட்டகரி பீப்புளை சொல்றார். விதைக்கிறவனையும் புசிக்கிறவனையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி விதைக்கிறவனையும் புசிக்கிறவனையும் சொல்லி இருக்கிற போது ஆண்டவர் என்னதான் சொல்லி இருக்கிறோம், விதைக்கிறவனுக்கு அதாவது விதையை நான் கொடுக்கிறேன், அடுத்தது புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன், அதை பெருக பண்ணணும்னு தான் சொல்லி இருக்கணும். வசனத்தை கவனிங்களே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறாரு, விதையை அளித்து அதை பெருக பண்றேன் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும், உனக்கு புசிக்கிறதுக்கு வேணும்னா நான் ஆகாரத்தை கொடுக்கிறேன், உனக்கு விதைக்கிறதுக்கு வேணும்னா விதையை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமா கொடுத்திருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த 2ம் உள்ளடங்கி இருக்கிற அந்த விதையை நான் தர்றேன், இதை நான் பெருக பண்ணுகிறேன், நீ இதை பெருக பண்ணுகிற அந்த ப்ராசஸை சரியா செய்து அப்படின்னு சொன்னா உன்னுடைய அந்த நீதியான அந்த செயலை நான் என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப விதை அப்படிங்கிறது லூக்கா 8வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கிற போது, லூக்கா 8:11 அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அல்லேலூயா. எப்படி, அதாவது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் அப்படிங்கிற விதை ஆகாரம் 2ம் அந்த விதைக்குள்ள இருந்து வருகிறதோ, அதே போல ஆண்டவர் இந்த வருடத்துல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையில எது தேவையா இருக்கிறதோ, அது பல தேவைகளா இருக்கலாம், ஆனா அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். ஆனா அந்த தேவைகளை நிவர்த்தி செய்கிற என் வார்த்தைகளை என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன், அதை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தையை சரியா நீ விதைச்ச அப்படின்னு சொன்னா, உன்னுடைய இருதயத்துல விதைச்சேன்னா, உன் குடும்பத்துல விதைச்சேன்னா, உன்னுடைய வாழ்க்கையில விதைச்ச அப்படின்னா, அந்த விதைக்கிற விளைச்சலை, அந்த நீதியின் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. விதைனா அதை விதைக்கணும். விதையை விதைக்காம விளைச்சலை பார்க்க முடியுமா? போன வருஷத்துல 52 வருஷத்தினுடைய விதையும் நம்ம அப்படியே வச்சுட்டு விதைக்கல. ஏன் விளைச்சல் கிடைக்கல? விதைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, விதைச்சிருந்தா என்ன கிடைக்கும், பலனை பார்த்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விதையை கொடுக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் யாரு, நீ அப்டேட் ஆகணும், சோர்ந்து போகிறது விரும்பாத தேவன், பல விதத்துல ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆசீர்வாதம் எதனால கிடைக்கும், சாபம்னா என்ன, ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு விதையையும் ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்துல நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தார். ஆனா நம்ம என்ன செய்யல, அதை விதைக்கல, அதை வாங்கி வாங்கி பத்திரப்படுத்திட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தை நான் கொடுக்கிற விதை என்ன ஆகும், அது பெருகக்கூடியது. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த விதையை நீ விதைச்ச அப்படின்னா அது பெருகும். அது பெருகுகிற போது என்ன வேணா, நீ கொஞ்சத்தை எடுத்து விதைக்கு வச்சுக்குவே, கொஞ்சத்தை எடுத்து உனக்கு புசிக்கிறதுக்கு வச்சிருக்குவேன். ஆனா நீ என்ன செய்யற, விதையை எடுத்து அப்படியே சும்மா வைத்திருக்கிறதுனால அந்த விதையினால நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்திலையும் 52 வாரத்திலையும் நமக்கு விதையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 52 வாரத்திலையும் விதையை கொடுக்க போறாரு. இந்த விதையை வாங்கி நீங்க சரியான விதத்துல நீங்க விதைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த நீதியின் விளைச்சலைத்தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா, வர்த்திக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஏதோ வார்த்தைகளை கேட்ட உடனே அப்படியே வர்த்திக்க பண்ணுவார்னு சொன்ன உடனே எல்லாம் நம்ம மாறும், எல்லாம் வர்த்திக்க பண்ணுவார், எல்லாம் விருத்தி அடைந்துரும், எல்லாம் ஆசீர்வாதம் ஆகும்னு நினைக்காதீங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, உங்களுடைய நீதியின் விளைச்சலை தான் என்ன செய்வேன், நானு வர்த்திக்க பண்ணுவேன். எது நீதி தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்கிற செய்கை தான் நீதி. ஆண்டவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கை நடைமுறைப்படுத்துறீங்கல்ல, அதுதான் நீதி. நம்ம ஏதோ நீதி அப்படின்னு சொன்னுச்சுன்னா அதோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும், கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதும், மற்றவங்களை எல்லாம் நேசிச்சு நடக்கிறது, அதெல்லாம் வேணும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தேவனுடைய பார்வையில நீதி என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையில கொடுக்கிறாரு, நான் கொடுக்கிற அந்த வார்த்தையை, நான் கொடுக்கிற அந்த விதை என்ன செய்யணும், நீ விதைக்கணும். அதனாலதான் நீதியின் விளைச்சல்ங்கிறார். அப்ப அந்த வார்த்தையை கொண்டு வந்து விதைக்கணும். விதையை அதாவது விதையை விதைக்கிற போது பக்குவப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படியே கொண்டு விதையை அப்படியே நம்ம சும்மா வச்சிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதே நேரத்துல அந்த விதைய நிலத்தை பண்படுத்தாம விதைச்சாலும் என்ன செய்யாததுக்கு விதை நமக்கு பலன் கொடுக்காது. அப்போ ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு விதையா வர்றதுனால இந்த விதையை வாங்கிட்டு என்ன செய்யணும், நம்ம இருதயமா இருக்கிற நிலத்தை என்ன செய்யணும், நம்ம பக்குவப்படுத்தணும், அதுல இருக்கிற கல்லுகளை பொறுக்கணும். அங்க சொல்லப்படுகிறது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல, அவர் திராட்சை தோட்டத்தை நடுகிற போது அவர் என்னென்னமெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி இந்த காரியம் இருக்கிறது. ஏன்னா நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற என் ஆண்டவர் அந்த நீதியான அந்த விளைச்சலை வர்த்திக்க பண்ணி நம்மளை எல்லா விதத்திலையும் பெருக பண்ண வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்கிற அந்த விதை பெருகணும். எப்படி பெருகும், அதை விதைச்சா மட்டும்தான் பெருகும், விதைக்கல அப்படின்னு சொன்ன என்ன ஆகாது, பெருகாது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. கவனிங்க, அவர் அதை வேலி அடைத்து, என்ன அடைக்கிறாரா, வேலி அடைக்கிறான். விதை விதைக்கணும், ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. விதைக்கிறவனுக்கு விதை வேணும், புசிக்கிறவனுக்கு ஆகாரம் வேணும், இது ரெண்டையும் கொடுக்கிற ஒரு விதையை கொடுக்கிறார். இந்த விதை என்ன விதை, ஜீவனுள்ள விதையா இருக்குது. இந்த விதையை விதைச்சுன்னு என்ன ஆகும், இது பெருக பண்ணுவேன். அப்படி பெருக பண்ணுனா உனக்கு ஆகாரம் கிடைக்கும், நீ விதைக்கிற விதை கிடைக்கும், உனக்குடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியான ஆசீர்வாதத்தை இந்த விதையிலிருந்து என்ன செய்யலாம், நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, வார்த்தைகளை கேட்கிற வசனம், அதாவது விதைகளை வாங்கி சேகரித்து வைத்துக் கொள்ளுகிறோமே ஒழிய அதை விளைக்க பண்ணல, அதாவது விளைச்சல் பொருள் அதை விதைக்கல. நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். ஒண்ணு அந்த விதையை வாங்கி அப்படியே சும்மா வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விதையை வாங்கி விதைக்கிறோம், ஆனா நிலத்தை பண்படுத்தாம விதைக்கிறதுனால முள்ளுள்ள இடத்துல விதைச்சதை போல பலனை நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நம்முடைய இருதயமாய் இருக்கிற இந்த இருதயத்தை சரிப்படுத்த முடியல. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை இருதயமாய் இருக்கிற நிலத்துல என்ன செய்யணும், விதைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகள், ஏன்னா இருதயம் எப்படி இருக்குதா, கிறுக்கும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தணும். ஆண்டவர் எதற்காக இந்த வார்த்தையை கொடுத்தாரு, என்ன சுபாவத்தை என்னிருந்து மாற்ற சொல்றாரு, என்ன குணாதிசயத்தை என்ன விட்டு மாட சொல்றாருன்னு சொல்லி எல்லாவற்றையும் சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில விதைச்சோம் அப்படின்னா அது ஆண்டவர் பெருக பண்ணுவே அப்படிங்கிறார். அதுதான் நீதி. சும்மா வார்த்தை கிடைச்ச உடனே விதைக்கிறதல்ல. வார்த்தை கிடைச்ச உடனே பைபிள் இங்க சொல்லுகிறது, அதை என்ன செய்யறாராம், விதைக்கணும். ஒரு திராட்சை தோட்டத்துல திராட்சை செடியை நடுகிற போது இவர் என்ன செய்கிறார் இங்க சொல்லப்படு, அதை என்ன செய்யறார், முதலாவது வேலி அடைக்கிறார்.
வேலை அடைக்கிறார். நம்ம வேலை அடைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுத்து விதைப்பா. இந்த வாரத்துல கொடுக்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில போன வாரத்துல எல்லாம் கிடைக்கப்படுகிற அதாவது ஏமாற்றங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஒரு விதையை கொடுக்கிறேன். இந்த விதை என்ன செய்யணும்? நீ உன்னுடைய நிலத்துல விதைக்கணும். நிலத்துல விதைக்கிற போது நீ என்ன செய்ய, அப்படியே கொண்ட விதைச்சிடக்கூடாது. அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டியது இருக்கிறது. எப்படி பண்படுத்தணும்? முதலாவது உனக்குன்னு சொல்லி என்ன செய்ய, ஒரு வட்டத்தை போடு. ஆவிக்குரிய ரீதியத்தில் வாழ்கிற நமக்கு உலகத்தோடு கூட இருக்கிற உறவுகள் இல்லாதபடிக்கு ஒரு வேலை அடைக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். சும்மா ஆண்டவருடைய வார்த்தையும் இருதயத்துல விதைச்சின்னா அது பலன் தராது. பலன் தர்ற மாதிரி இருக்கும். கடைசியில் என்ன செய்யும்? உலக கவலைகளை சிற்றின்பங்கள் எல்லாம் வந்து அதை நசுக்கி போட்டு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அதை வேலி அடைக்கணும். முதலாவது எது? நீதி. நீதியின் விளைச்சல்னா என்ன? ஆண்டவர் சொல்ற அது வேலி அடைக்கணும். அடுத்தது அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடணும். கற்களை பொறுக்கணும். அடுத்தது நட்கொள்ள திராட்சை செடிகள் அதுல நாட்டணும். அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டணும். ஆலைகளை உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்து 4 ப்ராசஸ் அங்க காரியத்தை செய்கிறார். நான் சொல்றேன், ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஒரு வார்த்தைகளை ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு, ஒரு பிரசங்க தலைப்புகளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு விதை. அது ஒரு விதை. அந்த விதையில தான் இருக்குது நமக்கு ஆகாரம். அந்த விதையில தான் இருக்கிறது நமக்கு விதை. அந்த விதையில தான் இருக்கிறது நமக்கு தேவையா இருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம்ல, எனக்கு அது வேணும் ஆண்டவர், இது வேணும் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இப்ப பாருங்களேன், நான் இங்கிருந்து சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமாதானத்தை தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, இந்த சமாதானம் எல்லா விதத்திலும் நமக்கு தேவை. ஒருத்தங்க பிள்ளைகள் நிமித்தமா சமாதானம் இல்லாம இருக்காங்க, இன்னொருத்தங்க பொருளாதாரத்துல சமாதானம் இல்லாம இருப்பாங்க, இன்னொருத்தங்க குடும்பத்துல அதாவது உறவினர் மத்தியில சமாதானம் இல்லாம இருப்பாங்க, இன்னொருத்தங்க வேலை ஸ்தலத்துல சமாதானமா இருப்பாங்க. சமாதானம் ஒண்ணுதான். சமாதானம் ஒண்ணுதான். ஆண்டவர் உனக்கு சமாதானம் தருகிறார்னு பேசுற வார்த்தைகள் ஒண்ணு. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேருக்கும் விதவிதமா அந்த சமாதானம் தேவையா இருக்கிறதுனால எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த சமாதானத்தை ஆண்டவர் பேசுறாரோ அதே போல இந்த வார்த்தைகள்ல நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் வச்சுதான் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் தயவு செய்து சொல்றேன், 52 வாரத்தை விட்டுட்டோம். ஆனா ஆண்டவர் திறவுகளை கொடுக்கிறோம். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லி. எது நீதி? ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு வார்த்தை வருகிற போது நீ அப்டேட் ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீ வளரணும், ஆவிக்குரிய ரீதியில நீ அப்டேட் ஆகணும். எல்லா விதத்திலும் நீ வளர்ந்திருக்கிற, உன்னை ட்ரெஸ் கோட்ல வளர்ந்திருக்கிற, உன் சாப்பாட்டுல கூட வளர்ந்திருக்கிற, உன் வீட்டு காரியத்துல பெயிண்ட் அடிக்கிற வளர்ந்திருக்கிற, உன்னுடைய வாகனத்துல வளர்ந்திருக்கிற, எல்லா விதத்திலையும் வளர்ந்திருக்கிற. காலனி செருப்புல கூட என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்ப முத மாதிரி இல்ல, ஒரே ஒரு செருப்பை வாங்கிட்டு வருஷ கணக்குல போடுறது இல்ல. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா செருப்பு வாங்கிட்டு அதுல எல்லாம் நம்ம அப்டேட் ஆயிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அப்டேட் ஆகணும்னு சொன்ன உடனே இது என்ன செய்யணும்? அப்படியே அதை எடுத்துட்டு எங்கெல்லாம் நான் வந்து குறைவுகள் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில குறைவா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையெல்லாம் சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில நீ விதைச்சேனா உன் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறுச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நிச்சயமா நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஏதோ வார்த்தைகளை இங்க பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தையில ஒரு பிரசங்கம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. வார்த்தைகள்ல வல்லமை உண்டு. அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரேமா வார்த்தை அப்படியே பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்தணும். எனக்கு என்ன அதாவது எதையெல்லாம் குறிச்சு நம்ம பாயிண்ட் சொல்றாங்கல்ல, நம்ம சொல்றல, அதாவது நீங்க அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதை. ஆனா அதுக்கு பிற்பாடு சொல்றாங்கல்ல, எந்தெந்த விதத்துல எல்லாம் பாயிண்ட்க சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சரிபடுத்த வேண்டிய இடங்கள். அந்த இடத்துல எல்லாம் சரிப்படுத்திட்டு அதுக்கு பிற்பாடு இந்த வசனத்தை கொண்டு போய் விதைச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுல இருந்து பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய நீதியின் விளைச்சல்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையாகிய இந்த விதையை ஆண்டவர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். இது ஜீவனுள்ள வார்த்தை. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை ஏன்னா இந்த வார்த்தை நிமித்தமாகத்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன். நான் இங்க அதாவது இந்த முதல் அதாவது இந்த 2026 முதல் தேதியில நம்ம இருக்கிறோம். நீங்க ஒரு சவால், நீங்க அதாவது ஒரு பொருத்தனை எடுத்துங்க. உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்க. இந்த வருஷத்துல நான் இப்படித்தான் இருக்க போறேன், இந்த வருஷத்துல வசனத்துல இப்படித்தான் வாழ போறேன், இந்த வருஷத்துல இனிமேல் ஆண்டவரோடு கூட இப்படிப்பட்ட உறவுல தான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய முடிவு ஆண்டவர் நிச்சயமா சம்பூர்ணமாய் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. வசனத்துல தாங்க இருக்கு, எல்லாமே வசனத்துல தான் இருக்குது. அதுதான் நீதி.
நீதியின் விளைச்சல் என்னன்னா, வசனத்துல எங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்றீங்களோ, வசனத்தை எங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க, குடும்பத்தில் அப்ளை பண்றீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாராம்? வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அதனாலதான் சங்கீதம் 4வது சங்கீதத்தில் 5வது வசனம் எப்படி சொல்லுகிறது? நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையாருங்கன்னு மட்டும் சொல்லல, என்ன செய்யணும்? நீதியின் பலிகளை செலுத்தணும். என்னுடைய வாழ்க்கையை முதலாவது வசனத்தின்படி கட்டு. வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கோ. தேவன் எப்படி உன்னை வாழச் சொல்றாரோ அதன்படி வாழ்ந்துட்டு, அதுக்கப்புறமா நீ தேவனை பார்த்து காத்திருக்கலாம். எதற்காக? அவரை கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சிருவார். ஆனா நீதி செலுத்தாம தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீதம் 11வது சங்கீதத்துல 7வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. இன்னொரு முறை வாசிக்கலாம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. கவனிங்க, கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் யாருங்க? நீதி உள்ளவர். அவரிடத்துல அநியாயத்தை நம்ம பார்க்க முடியாது. இதை தியானிச்சிட்டு இருக்கிற போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. அட பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா கூட நம்ம கேட்டதை என்ன செய்வாங்க? வாங்கி தருவாங்க. நம்ம நினைச்சதை என்ன செய்வாங்க? அவங்க நம்ம கேட்டதை வாங்கி தருவாங்க. நம்ம எது வேணும் அப்படிங்கிறோமோ அந்த காரியத்தை என்ன செய்வாங்க. ஆனா பெற்றோருக்கு என்ன செய்யல? நம்ம கீழ்ப்படியல. அவங்க சொன்ன பேச்ச ஒரு துளி கேட்கல. ஆனாலும் அவங்க கொஞ்ச நேரம் அந்த காரியங்களை பார்த்துட்டு கடைசியில் என்ன செய்வாங்க? நம்ம பிள்ளையா போச்சே அப்படிங்கறதுக்காக என்ன செய்வாங்க? நம்மளுக்கு செஞ்சிருவாங்க. உண்மையா இல்லையா? செய்வாங்களா இல்லையா? பெற்றோர் பேச்ச கேட்க மாட்டோம், ஆனாலும் எனக்கு வேணும், இந்த காரியங்கள்ல எனக்கு நடக்கணும், இதை எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனே செஞ்சிருவாங்க. இது எனக்கு வேணும்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க பேச்ச கேட்கலன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா உடனே சொல்லுவோம், நான் பெத்துட்டனே, என் பிள்ளையா போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க? நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். நம்ம ஆண்டவருடைய பேச்சை கேட்கலன்னா ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றோர்கள் செஞ்சிருவாங்க. நம்ம அழுதா அவங்க மனசு தாங்காது. நம்ம அடம் பிடிச்சா உடனே அந்த காரியத்தை வாங்கி தந்துருவாங்க. நம்ம கோவப்பட்டுட்டோம்னா அந்த காரியத்தை வாங்கி தந்துட்டாங்க. சபையே நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். வேதம் தெளிவாய் சொல்லுது, அவர் நீதி உள்ள தேவன். அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்வார். அதுதான் நீதி. அப்ப இல்ல ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர்கிட்ட நம்ம அடம் பிடிக்கலாம் முடியாது. ஆண்டவர் அவனை புரிஞ்சுக்கிறவரு அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம நீதியான காரியத்தை நம்ம செஞ்சோம்னா மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். நம்ம இதுல ஏமாந்து போயிடுறோம். அவர் கிருபை உள்ள தேவன். எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு பண்ணாலும் ஆண்டவர் கேட்டுக்குவாரு. அவர் கடிந்து கொள்ளாத தேவன், அவர் மன்னிக்க தயவு பெருத்த தேவன். அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீதின்னு வந்துச்சுன்னா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. ஏன்னா அதனால ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் அதாவது ஜீவனையும் ஜீவனையும் உனக்கு முன்னால வச்சிருக்கிறேங்கிறார். நீ தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறார். அப்ப நம்ம தீமையை தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு நன்மை தாங்க அப்படின்னு சொன்ன என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவர் கட்டளை கொடுத்துட்டாரு, நீயும் உன் பிள்ளைகளையும் வாழ்ந்திருப்பதற்காக எதை தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஜீவனை தெரிஞ்சுக்கொள்ளணும் சொல்லி அதுவும் சொல்லிட்டாரு. 2 ஆப்ஷனை முன்னால வைக்கிறார், மரணத்தையும் ஜீவனை வைக்கிறாரு. வச்சுட்டு நீ என்ன செய்யல ஒண்ணு தெரிந்து கொள். நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன், நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் இந்த பூமியில நன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னார். நம்ம போய் ஜீவனை தெரிந்து கொள்ளாம மரணத்தை தெரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா காப்பாத்துவாரா? அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். 2026 மாறணும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இதை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை தான் செய்யறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர்கிட்ட அதாவது அவர் நீதிபரருங்க. அவர் உலகம் முழுவதும் நியாயம் தீர்ப்பதற்கு நியாயாதிபதியாய் உட்காரணும். நான் யார்கிட்ட ஒரு வாலிபன்ட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிற போது அந்த காரியத்தை சொன்ன, இந்த காரியங்களை அதாவது ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதி அவருடைய நியாயஸ்தானத்தில் அவர் நீதி அரசரா உட்கார்ந்துட்டு இருக்கிற போது தன்னுடைய சொந்த மகனே அந்த குற்றவாளியா வந்தால் கூட
சொந்த மகனை குற்றவாளியா வந்தா கூட தான் நீதிபதியா இருக்கிறதுனால தன்னுடைய பவர் என்ன செய்ய முடியாது, குற்றவாளியை நிரபராதியை என்ன செய்ய முடியாது, தீர்ப்பு செய்ய முடியாது. ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நீதிபதியே தன்னுடைய மகனே ஆனாலும் அவனுக்கு குற்றத்தை வந்து தண்டனையை கொடுத்துத்தான் ஆகணும்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவன் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்லவர். அவர் சாதாரணமான உலகம் முழுவதும் நியாயம் இருக்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அவர். அப்படி இருக்கிற போது ஆண்டவருடைய பேச்சை கேட்க மாட்டேன்னா, ஆண்டவர் சொல்ற காரியத்தை கேட்க மாட்டேன், ஆனா என் குடும்பத்தை தலைக்க பண்ணணும், என் பிள்ளைகளை வளர்த்தணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும். தயவு செய்து மனம் திரும்புவோம், தயவு செய்து மனம் திரும்புவோம். ஆண்டவரை அவமானப்படுத்துறோம், அவமானப்படுத்தாதபடிக்கு துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் 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 ஏராளம். நம்ம சொல்றல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், வெள்ளியும் பொண்ணும் அவருடையதா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பொருளை, ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு அவ்வளவு தவிக்கிறோம். நீங்க லிட்டரலாவே பாருங்களேன். இப்போ அதாவது ஒரு ஐஸ்வர்யவானுடைய ஒரு பையன், ஒரு தமிழக முதலமைச்சருடைய பையன் சாப்பாட்டுக்கோ மற்ற இடத்துக்கோ ஏதாவது தேவைகளுக்காக ஏங்குவாரா? ஏன் ஏங்க மாட்டாரு? இவர் வேலைக்கு போல, இவர் சம்பாதிக்கல, இவர் ஒண்ணுமே பண்ணல பையன். ஆனாலும் எதுக்கு, எந்த காரியத்துக்கு என்ன செய்யறதில்ல, ஏன் கவலைப்படுறது இல்ல? அவங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர், அவங்க அப்பா ஐஸ்வர்யவான். அதனால பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டியதில்ல, அவசியம் அதாவது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கேட்கிறேன், நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறதுனால, நம்ம ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரரா இருக்கிற போது நம்ம இருக்கிறதுக்கு ஒரு சொந்த இடம் கிடைக்காம இருக்கிறோமே, நம்ம போடுவதற்கு சில அதாவது உச்சிதமான சில பொருள்களை வாங்குவதற்கு தவிக்கிறோம். காரணம் என்னன்னா, நீதியா நடக்கல. அவர் சொல்றாருங்க, அவர் நீதியுள்ள தேவன். ஆனா கிருபையா ஓடிட்டு இருக்குது நம்முடைய வாழ்க்கை. அவர் நீதியுள்ள தேவன். ஒரு நாளும் பெற்றோர்கள் வந்து கேட்காதனால, நம்ம பேச்ச கேட்கலைனாலும் ஒரு சில காரியத்தை அவங்க செஞ்சிடறாங்களே அப்படிங்கறதுக்காக இதே காரியத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட அப்ளை பண்ணாதீங்க. அவர் செய்ய மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன். அவர் அப்படி செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நியாயாதிபதியா உட்கார வைக்க முடியாது, நியாயாதிபதியா வந்து நியாயஸ்தானத்தில் உட்கார முடியாது. அதனால தயவு செய்து இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், ஆண்டவரே வாக்கு கொடுத்துட்டாரு, அது உங்களோட விளைச்சலை நிச்சயமா என்ன செய்வேன், நானு வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன்ட்டார். ஆனா நம்முடைய விளைச்சல், நம்முடைய அதாவது விதைக்கிற அந்த விதை அதாவது நீதியின் படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம விதைச்சோம் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் சொல்றாரு, ஏன் வலை கிளியத்தக்க மீன்களை பிடிச்சாங்க, ஏன் வலைய அதாவது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்கல்ல, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன செய்யல, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இவங்க ஆழத்துக்கும் போல, அவங்களுக்கு தெரியும், அவங்க மீனவர்களா இருந்து அவங்க கடல்ல பழக்கப்பட்டவங்க, எங்க மீன் கிடைக்கும், எப்ப மீன் கிடைக்கும், எப்ப உள்ள போகணும், எவ்வளவு ஆழத்துக்குள்ள போய் அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வலது பக்கத்துல, இன்னொரு இடத்துல அந்த 153 மேன்களை பிடிக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல எல்லாம் தள்ளி கொண்டு போறது சொல்ல, என்ன சொன்னாரு, உன் வலப்பக்கத்துல போடுங்கிறாரு. அவன் ராவ் முழுவதும் பாடுறான், அவன் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லாம வெறும் படகுல வந்துட்டு இருக்கிற போது உன் வலப்பக்கத்துல போடுன்னு சொன்ன உடனே, அங்க வலைய போட்ட உடனே எத்தனை மீன் கிடைச்சது, 153 பெரிய மீனை பிடிச்சான். பேதுருடைய வடகு காலியா இருக்கிற போது ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு வந்து போடுப்பா அப்படிங்கிற. காலையில மீன் பிடிக்க முடியாது, இரவுல தான் அவங்க என்ன செய்வாங்க, மீன் பிடிக்க போவாங்க. அதிகாலையில இவங்க வந்து அதாவது எல்லாம் வலைகளை அலசி கொண்டு இருக்கிற போது, பழுது பார்த்துட்டு இருக்கிற போது இயேசு வராரு, சொல்றாரு, உன்னுடைய வலைகள் என்ன செய்ய, உன்னுடைய படகை கொஞ்சம் ஆழத்துல தள்ளி கொண்டு வந்து போடுன்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், மீன் எப்ப கிடைக்கும், நைட்ல கிடைக்குமா, காலையில கிடைக்குமா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மீன் வந்து வலது பக்கம் கிடைக்குமா, இடது பக்கம் கிடைக்குமா, ஆழத்தில் இருக்குமா, இந்த சர்க்கிள்ல கிடைக்குமா, அதுங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் வார்த்தை என்ன சொன்னாரோ அங்க போட்டா மீன் கிடைக்கும். அல்லேலூயா. அங்க போட்டா மீன் கிடைக்கும். நீ போய் தூண்டில போடு, ஒரு மீன்ல வந்து வெள்ளிப்பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையின்படியே போய் தூண்டில போட்டா ஒரு மீன் மாட்டும், அதுல வெள்ளிப்பணம் இருக்கும். நம்ம லாஜிக்கெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆண்டவரே, நைட்ல தானே மீன் பிடிக்கணும், காலையில சொல்றீங்களே, அதெல்லாம் இல்லை, நீங்க சொல்லிட்டீங்க போடுற, அவ்வளவுதான். 2 அதாவது வலை கிளியத்தக்க மீன்களை நம்ம என்ன செய்ய முடியும், அதுதான் நீதியின் விளைச்சல். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம என்ன செஞ்சிடணும், போற்றணுங்கிறான். ஹிட்லரை பேட்டி எடுக்கிறாங்க. ஹிட்லரா நெப்போலியனா எனக்கு தெரியல, யாராச்சும் கேட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க எப்படி உலகத்தையே ஆளுகை செய்வதற்கு, உலகத்தையே பிடிப்பதற்கு இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போடு, ஒரு ஆணவ கட்டமைப்போடு கூட இருக்கிறீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்கிற போது, அந்த பேட்டியாளர் வந்து கேட்கிற போது அவன் சொன்னாராம். அவர் உடனே அங்கிருந்து கூட்டாராம், ரெண்டு சோல்ஜரை கூப்பிட்டுட்டு வந்து, ஒரு சோல்ஜரை கூப்பிட்டுட்டு வந்து, தம்பி நீ அங்க போய் அந்த மலையில இருந்து அப்படியே குதி அப்படின்னாராம். ஒரு மலையை பார்த்துட்டு, ஒரு மேடான ஒரு ஸ்தலத்துல பார்த்துட்டு அந்த இடத்துல போய் அந்த குதி அப்படின்னாராம். உடனே அந்த சோல்ஜர் அவனுடைய ராணுவ வீரன் எதுவுமே நினைக்கல, ஏன் எதுக்குன்னு கேட்கல. அவர் தலைவர் சொல்லிட்டாருன்னு நேரா போய் அங்கிருந்து குதிச்சுட்டான். அதுக்கப்புறம் நிருபத்தில் சொல்றான், இதுதான் என்னுடைய வெற்றிக்கு ரகசியங்கிறாராம். அப்ப அவனா ஒரு தலைவன் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதுனால அவன் என்ன செய்யறான், ஒரு சின்ன வயசுல உலகத்தை முழுவதையும் ஆளுமை செய்வதற்குண்டான அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருந்துச்சு. நான் சொல்றேன், நீங்க லாஜிக்கா யோசிக்காதீங்க. பணம் சம்பாதிச்சா தான் ஆசீர்வாதம் இருக்கும், நைட்டும் பகலும் உழைச்சா தான் ஆசீர்வாதம் இருக்கும். அது உழைக்கிறதுக்கு நான் தப்புன்னு சொல்லல. இல்ல, பிள்ளைகள் பாட புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க, அவங்க அப்படியெல்லாம் வருவாங்க, அப்படியெல்லாம் லாஜிக்கா யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ணுங்க, உங்க குடும்பத்தில் அப்ளை பண்ணுங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏன் எதுக்குன்னு கேட்காம என்ன செய்யுங்க, அப்படியே கீழ்ப்படிஞ்சு பாருங்க. படகத வலை கிளியத்தக்க மீன்களை நம்ம பிடிச்சிடுவோம். அதுதான் வர்த்திக்க பண்ணுகிறார் ஆண்டவர். நீதியின் விளைச்சல். நீதியின் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா நீதி. அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம எதையெல்லாம் விதைக்கிறோமோ, ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026 நான் வர்த்திக்க பண்ணுவேன். லாஜிக்கா யோசிக்காத, மறுபடியும் ஆவியான அந்த வார்த்தைகளை சொல்றார். ஏன்னா நம்ம என்ன அப்படிதான் யோசிக்கிறோம். ஐயோ, அப்படி அந்த வேலையை செஞ்சா தான் ஆசீர்வாதம் இருக்கும், அங்க போனா தான் ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஜிக்கா யோசிக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பேதுருவுடைய வலையை ஞாபகப்படுத்துறார். அவங்க வேற ஒண்ணு இல்ல, வெறும் வலையை அலசிட்டு இருக்கிற போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின்படி வலை போட்ட உடனே வலை முழுவதும் மீன் எப்படி வந்துச்சு? அது அவர் செய்வார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? அவர் செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம், இந்த ரெண்டும் உள்ளடக்கி இருக்கிற அந்த விதையை நான் கொடுக்கிறேன். அது ஜீவன் உள்ளது, அது பெருகும். இந்த விதையை நீ எடுத்து நீதியா நீ விளைச்சல் பண்ணினா, அந்த நீதியின் விளைச்சலை நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன், இன்னும் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதனால இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை சும்மா அப்படியே கேட்டுட்டு போகாதீங்க. நீதியின் விளைச்சல் அவர் வர்த்திக்க பண்ணுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம, ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த காரியத்தை செஞ்சிருவேன்னு சொல்லி நீ உட்கார்ந்து அந்த காரியத்தை செய்து பார். ஆவியானவன் ஞாபகப்படுத்துவார். உன் குடும்பத்துக்காக ஒரு நாள் லீவு போட்டுட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு பார். ஒரு நாள் குடும்பமா உட்கார்ந்துட்டு உபவாசம் பண்ணி உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு அப்படின்பார். உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. ஏன்னா அது நீதியின் விளைச்சல். அதை நீங்க செஞ்சீங்க, நீங்க நினைப்பீங்க, ஐயோ இன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப அர்ஜென்டான பீஸ் இருக்குது, இன்னைக்கு தான் ஓனர் என்னை வர சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு நான் போலேன்னு அவ்வளவுதான், அப்படி நல்ல நீங்க என்ன செய்ய லாஜிக் பேசாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுறாரா, உட்கார்ந்துருங்க தேவ சமூகத்துல. அதை விட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சொல்லுகிறேன், உங்க நீதியின் விளைச்சல் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை வச்சே நம்ம என்ன செய்வோம்? இந்த வருஷம் முழுவதும் அந்த காரியத்தில் இதை வச்சே என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட், அதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணலாம். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே என் நீதியின் விளைச்சல, அதாவது நீதியின் விளைச்சல வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நான் வசனத்தின்படி தானே செஞ்சேன். ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிற போது வேற எதையும் சொல்ல முடியாது, வேற எதையும் போய் கிளைம் பண்ண முடியாது. ஆனா வசனத்தை கொண்டு போய் பேசுனீங்க அப்படின்னா, வசனத்தை கொண்டு போய் நீங்க சொன்னீங்க அப்படின்னு தான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஏன் எனக்கு நஷ்டம் வந்துச்சு? நீங்க தைரியமா கேட்கலாம். நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, நீங்க சொன்னீங்க சொல்லிட்டு தானே நீங்க இங்க போனேன், ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த நிந்தை அப்படிங்கறதெல்லாம் நீங்க தைரியமா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனா வார்த்தையின்படி செய்யாம, ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டு தமக்கு கேடு உண்டாகும்படியாக வேற யாருடைய வார்த்தைகளை கேட்டு செஞ்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ண முடியாது. அதனால நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன, ஆண்டவர் எதைய வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்கிற காரியங்களை எல்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, ஆண்டவரே நான் நீதியை விளையல் பண்ணணும், நான் நீதியை அதாவது அறுவடை செய்யணும், நீதியை நான் அதாவது வர்த்திக்க பண்ணணும், நான் நீதியை வந்து விதைக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க சரியான விதத்துல யோசித்து செய்தீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஆண்டவர் நம்மளை இந்த வருஷத்துல வர்த்திக்க பண்ணவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏமாந்து போகாதீங்க.
ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் விதையை கொடுப்பார். இனி ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? விதையை கொடுக்கிறார். அந்த விதை பெருகக்கூடியது. அதனாலதான் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையும்னா விதை, ஆண்டவர் புசிக்கிறவனுக்கு ஆகாரம்னா ஆகாரம். அது ரெண்டையும் தனித்தனியா கொடுக்கல. ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ரெண்டையும் சேர்ந்து கொடுக்கிற விதையை கொடுக்கிறார். அப்ப உன்னுடைய குடும்பத்துல என்னென்னமெல்லாம் தேவை இருக்குதோ, என்னென்னமெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ஆசையா இருக்குதோ, அதை எல்லாவற்றையும் உள்ளடக்கின ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இதை நீங்க விதைங்க. அது விதைக்கிற போது, அதான் நான் மறுபடியும் சொல்றேன், உங்க இருதயத்தை பக்குவப்படுத்தாம விதைச்சிடாதீங்க. என்ன காரியத்தை செய்துட்டு இந்த விதையை கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த பாயிண்ட் எல்லாம் வரும் இல்லையா, அந்த பாயிண்ட் எல்லாமே நம்மளை சரிப்படுத்த வேண்டியது. நம்முடைய வாயை கரெக்ட் பண்ணணும், நம்முடைய கண்ணை கரெக்ட் பண்ணணும், நம்முடைய இருதயத்தை கரெக்ட் பண்ணணும். அதை எல்லாவற்றையும் கரெக்ட் பண்ணிட்டு இந்த வார்த்தையை நீங்க விதைச்சு பாருங்க. நிச்சயமா இந்த வருஷத்துல நம்ம வர்த்திக்க பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக